الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أحب الصالحين ولست منهم لعل الله يرزقني صلاحا. நல்லவர்களாகிய உங்களை நான் நேசிக்கின்றேன், ஆனால் நல்லவனாக நான் இல்லை. அல்லாஹ் தஆலா என்னையும் நல்லவனாக ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். இதனால ஒரு 1.5 மணி நேரம் ஹஸரத் மக்தப் நடத்தினாங்க. ஒரு சிரமமான ஒரு வேலை, பெருசா ஆர்வமா இல்லாத மாதிரி இருக்கும். இருந்தாலும் 1.5 மணி நேரம் நின்று பேசியிருக்காங்க. பெரிய விஷயம். இப்பொழுது தங்களுக்கு மத்தியில உங்களின் ஒருவனாக நீண்ட காலமாக மக்தப் நான் நடத்திக்கிட்டே இருக்கேன். அந்த அடிப்படையில் நம்மை நாமே ஆர்வப்படுத்திக் கொள்வது என்ற அடிப்படையில் தங்களுக்கு மத்தியில சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உண்மையில் முதலில் எனக்கு, உதாரணத்துக்கு இடையில நான் ஒன்று சொல்றேன், மக்தப்ல அடிக்கடி லீவ் போடாதீங்க அப்படின்னா அது யாருக்கு போடல, எனக்கு தான். இடையில ஒரு விஷயம் சொல்லுவோம், அவுகாத் தர்ஸ் கதிர் சபக் கரெக்டாக பேணுங்க அப்படின்னா அது எனக்கு தான் முதல்ல என்பதை எல்லாம் நான் கூறிக்கொண்டு துவங்குகிறேன். கணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மக்தபினுடைய ஆசிரியர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை உலகத்தில் மிக சிறந்த அந்தஸ்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான். அல்லாஹ் தஆலா முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக நினைக்கும் பொழுது மலக்குமாரிடத்தில் கேட்கிறான், நான் ஆதம் படைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்பொழுது மாணவர்கள் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, நாங்கள் இபாதத்து நிறைய செய்யறோம், தஸ்பீஹ் செய்யறோம். அப்படி இருக்க மனிதனை ஏன் படைக்கிறோம்? அப்ப அல்லாஹ் தஆலா அந்த மாணவர்கள் இபாதத்தை வச்சு என்ன செஞ்சாங்க, நாங்க இருக்க மனிதன் ஏன் என்று கேட்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து முதல்ல செஞ்ச வேலை என்னன்னா, வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா இல்மையும் கொடுத்தான். இல்மை கொடுத்தது மட்டுமல்லாமல் என்ன செஞ்சான் அப்படின்னா, மலக்குமார்களை கூப்பிட்டு அம்பி ஊனி, இதை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் நிற்கிறாங்க, என்கிட்ட சொல்லுங்க மலக்குமார்கிட்ட கேட்கலாம். மலக்குமார் சொன்னாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுட்டாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான். மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்லும்போது அம்பி ஊனி, என்கிட்ட சொல்லுங்கன்னா. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அம்பி ஹும்னு சொன்னான். இதெல்லாம் தெரியாம நிக்கிறாங்க பாருங்க. மலக்குமார்களை கூப்பிட்டு எங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுங்கன்னு சொல்லல. ஏன்னா ஆதமுக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் மாணவர்களை வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொன்னால் அம்பி ஹும், தெரியாம நிக்கிறாங்க, அவங்க கத்துட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை மிகச்சிறந்தவன், வழக்குகளை விட மிக சிறந்தவன் என்பதாக ஆக்குவதற்காக அல்லாஹ் தஆலா இல்மை கொடுத்தது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆசிரியராக ஆக்கிவிட்டார். அதே போன்று அல்லாஹ் தஆலா நம்மளை ஆசிரியராக வச்சிருக்கார். இப்ப ஆசிரியருக்கு கண்ணியம் செய்யணுமா இல்லையா? எனவே அல்லாஹ் தஆலா அடுத்த உடனே சொன்னா, வழக்குமார்களை நீங்க என்ன செய்ய, உங்களுடைய ஆசிரியராகிய ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னார். என்று சொன்னால் மனிதனுடைய சிறப்பே என்ன அப்படின்னா ஆசிரியராக இருப்பது.
ஆசிரியராக ஆக்கி வேற விதத்துல சிறப்பு சொல்லியிருக்கலாம்ல. மலக்குகளே உங்களை விட மனிதன் மேன்மையானவன் சிறப்பானவன் என்பதற்கு வேற விதத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். இல்ல, எல்லா விதத்தை விட இந்த இல்மின் மூலமாக இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்குத்தான் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து. வேற யாருக்கும் எதுக்குமே கிடையாது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் இல்லை? ஆசிரியர் இல்லை. ஆசிரியர் இருந்திருந்தா அவங்க உயர்ந்த உலகம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சில விஷயத்தை கற்றுத்தாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இல்லை? ஆசிரியர் இல்லை. நானும் இப்போ ஒரு பாட்டு படிப்பார், அனைத்துமே ஆச்சரியம் அல்லாஹ்வே ஆசிரியர். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரையுமே உலகத்தில் ஆசிரியராக. அப்ப ஆசிரியர் என்பதுதான் மிகப்பெரிய அந்தஸ்து. யாருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியர் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா புஇத்து முஅல்லிமா, நான் எப்படி வந்திருக்கேன்? ஆசிரியராக. நினைச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா நம்மளெல்லாம் ஆசிரியராக ஆக்கியிருக்காங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ பண்புகள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிற மாதிரி எவ்வளவோ தன்மைகள் இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, இன்னமா புஇத்து முஅல்லிமா, நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நம்மளெல்லாம் ஆசிரியராக ஆக்கியிருக்கான் அப்படின்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து. டாக்டர் அப்துல் கலாம் அவங்க டெல்லியில இருந்து ராமேஸ்வரம் போவாங்க இல்லையா? பல தடவை பேப்பர்ல படிச்சிருக்கேன். ராமேஸ்வரம் போறதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல இறங்கிடுவாங்க. திண்டுக்கல்ல இறங்கி யாரை பார்க்க போவாங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம் எடுத்த ஒரு பாதிரியார், ஒரு கிறிஸ்துவ ஆசிரியரை சென்று சந்திப்பதற்காக வேண்டியே போவார் அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் ஜனாதிபதி. ஆனால் அந்த ஜனாதிபதியை தன்னுடைய ஆசிரியரை போய் செய்யறாங்க, மதிக்கிறாங்க. உலகத்தில் இதைவிட ஒரு சிறந்த அந்தஸ்து, சிறந்த பதவி உலகத்தில் வேறு எதுவுமே முடியாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். தெரியக்கூடியவர்களே, எனவேதான் ஹதீஸ்ல நமக்கு தெரியும், கியாமத் நாள்ல ஆபிதுகளையும் அல்லாஹ் எழுப்புவான், அதே நேரத்தில் ஆலிம்களையும் எழுப்புவான். இபாதத்து செஞ்சவங்க எல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போக அனுப்பிட்டே இருப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்மை போன்ற மக்தபுகள் நடக்கக்கூடியவங்களை சொர்க்கத்துக்கு போகும்போது நிப்பாட்டிடுவோம். எங்க செய்ய மாட்டான்? உள்ள ஆபிதெல்லாம் அனுப்பிடுவான். நம்ம என்ன செய்வோம்? சொல்ல பயமா இருக்கா? நிப்பாட்டிடுவோம். ஹதீஸ்ல வருது, நிப்பாட்டிட்டு சொல்லுவான், ஹத்தா தஷ்ஃபஅ லின்னாஸ், நீங்க என்ன செய்யணும்? மக்களுக்கு ஷஃபாஅத் செய்யணும். பிமா அஹ்ஸன்த அதபஹு, எந்த மக்களுக்கெல்லாம் அழகிய ஒரு ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் சிபாரிசு செஞ்சு என்ன செய்யுங்க? கூட்டு போங்க. தனியா ஏன் முடிக்கணும்? நம்ம கிட்ட 20 மாணவர் ஓதுறாரு, வருஷம் 20 மாணவர்கள், எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இன்ஷால்லா நம்ம ஓதி கொடுப்போம். இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஒரு ஹதீஸ்ல வருது, நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக மாணவர்கள் துவா செய்யறாங்க. பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் துவா செய்யறாங்க. ஹத்தன் நம்லா, எறும்பு உட்பட, பொந்துகளில் இருக்கக்கூடிய எறும்பு உட்பட, மீன்கள், கடல்களில் இருக்கக்கூடிய மீன்கள் உட்பட யாருக்கு துவா செய்யறாங்க? ஆசிரியர், நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு. இந்த ஹதீஸுக்கு இப்படி ஒரு விளக்கம் தராங்க. நமக்காக வேண்டி எறும்பு ஏன் துவா செய்யும்? நம்மளை பத்தி எறும்பு தெரியுமா? நமக்காக வேண்டி கடல்ல இருக்கிற மீன் ஏன் துவா செய்யும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான விளக்கம் தராங்க. மாணவர்கள் துவா செய்யறாங்க, அவங்க நம்ம இங்கே இருக்கிறாங்க, எழுதிட்டு இருக்கிறாங்க, சரி உட்காந்து மக்கள் நடக்கிறாரு, சம்பளம் கம்மி, துவா செய்யறாங்க, அது வேற விஷயம். கடல்ல இருக்க மீன் ஏன் துவா செய்யுது? புத்துல இருக்க எறும்பு ஏன் துவா செய்யுது? அதுக்கு என்ன தெரிஞ்சு நம்மளை பத்தி அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான விளக்கம் தராங்க. இந்த கடல்ல இருக்க மீன், எறும்பு, இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒன்று நல்லா தெரியும், என்னன்னா நமக்கு வறுமை இல்லை, சொர்க்க நரகம் நமக்கு இல்லை. நமக்கு எது மட்டும்தான்? துனியாவோட நம்ம ஹயாத் முடிஞ்சு போயிடும். இந்த துனியா எது வரைக்கும் இருக்கும்னா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த துனியா இருக்கும். அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடியவங்க எது வரைக்கும் இருப்பாங்கன்னா, இது போன்ற பக்தம் நடத்தக்கூடியவங்க இருக்கிற வரைக்கும் தான் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. இவங்க இல்லைன்னா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. உலக அழிஞ்சு போயிடும். நம்மளுடைய நஸ்லு
எறும்பு மீனெல்லாம் துவா செய்து. இந்த ஆசிரியர்களை போன்ற ஒரு நல்லவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதனாலதான் துவா செய்து. எப்படி வாட்ஸ்அப்ல தான் வச்சு ஒரு பார்த்தேன். என்னன்னா உலகத்துல ஆசிரியர்களை போன்ற நல்லவர்கள், நல்ல எண்ணம் படைத்தவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மள மாதிரி நல்ல உலகத்துல யாருமே இல்லை. சுத்தமா சொன்னோம். எப்படி அப்படின்னா உலகத்துல பாருங்க, டாக்டர் இருக்கிறார். டாக்டர்னா ரொம்ப நல்ல மதிப்பாங்க இல்லையா? டாக்டர்னாலே ஒரு அந்தஸ்து. ஆனா அந்த டாக்டர் என்ன நினைக்கிறாரு இல்லைங்களா? என்ன நினைக்கிறாரு? கிளினிக் திறந்து உட்காந்து எவ்வளவு வரலையே, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஜுரம் அடிக்கணும், சளி பிடிக்கணும், நோயாளியா ஆகணும்னு யார் நினைப்பாரு? டாக்டர் நினைக்கிறார். போலீஸ்காரர் என்ன நினைப்பாரு? இல்லை இல்லை ஹெல்மெட் போட்டுட்டே வராது, ஹெல்மெட் போடாம எவ்வளவு வரானா அப்படின்னா என்னது? போலீஸ்காரர் என்ன நினைக்கிறாரு? தப்பு எவ்வளவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு வக்கீல் என்ன நினைப்பாரு நினைக்கிறீங்க? எவனாவது சண்டை போட்டு மண்டையை உடைக்கணும், சொத்து பிரச்சனை எவனுக்காவது வரணும், எவனாவது விபத்துல ஆக்சிடென்ட் ஆகணும், ஆக்சிடென்ட் வீட்டுக்கு வருவோம். நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, நான் என்ன செய்யற லாரிக்காரங்கிட்ட இருந்து 2 லட்சம் வாங்கி தரேன், 1 லட்சம் எனக்கு 3 லட்சம் வாங்கி 1 லட்சம் நான் எடுத்துக்கிட்டு 2 லட்சம் ஒன்று வாங்கி, எவனாவது மண்டை உடையமாதா, எவனாவது ஆக்சிடென்ட் லட்சம் மாட்டான் அப்படின்னு யார் நினைப்பா? வக்கீல் நினைப்பாரு. மது வியாபாரி என்ன நினைப்பான்? எல்லாம் குடிகாரலாம் போகணும்னு நினைப்பான். அரசியல்வாதி என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? எல்லாம் பரப்பையாவே இருக்கும், அப்பதான் நம்ம ஆட்சி நடக்கும். மந்திரவாதி என்ன நினைப்பாங்க? எல்லாத்துக்கும் புரிய முடியும், எவ்வளவுமே வரலையே யோசிப்பாங்க. ஆனா ஆசிரியர் மட்டும்தான் உலகத்துல என்னுடைய மாணவர் முன்னேறணும், என்னுடைய மாணவர் 100க்கு 100 என்ன செய்யணும், மார்க் வாங்கணும். ஒண்ணுமே இல்லைங்க. மத்தவங்க பரீட்சைக்கு யார் வரா அப்படின்னா பக்கத்து முகலால் உள்ள ஒரு அஜித் வரான்னு நினைக்கிறேன். இப்ப பரீட்சை மாணவருக்கு நினைக்க மாட்டார், அந்த ஆசிரியர் அதர்வார் என்கிட்ட ஒரு பையன் பேசி நல்லா கொடுக்கணும். பரீட்சை தனக்கு நினைக்கிறார் ஆசிரியர், என்னுடைய மாணவர்கள் எல்லாம் பதில் கரெக்டா கொடுக்கணும், 100க்கு 100 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறார். என்னை விட முன்னேறணும்னு நினைக்கிறார் இந்த ஆசிரியர் மட்டும்தான். இந்த முன்னேறணும்னு நினைக்கிற ஒரே சமுதாயம் ஆசிரியர். என்கிட்ட படிக்கிற மாணவர் நல்ல முன்னேறி வரணும்னு நினைக்கிறது ஆசிரியர். நம்ம பார்க்கறேன் சில உலமாக்கெல்லாம் வஃபாத்தானப்ப அப்துல் கான் பேசணும்னு சொன்னாங்க. தர்வேஷ் எதுல என்னுடைய மாணவர் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அதை பெருமைப்பட்டாங்க. என் மாணவருக்கு பேர் வாங்கியிருந்தார், என்கிட்ட ஓதுறவர் இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு அப்படின்னா அந்த முன்னேற்றத்தை நினைச்சு பெருமைப்படக்கூடியவங்க, முன்னேற்றத்தை நினைச்சு அதை விரும்பக்கூடிய ஒரே இனம் ஜின்சியா இருந்தால் ஆசிரியர் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம ஆக்கியிருக்கோம். ஒரு கட்டுரையில் என்ன படிச்சேன், ஆசிரியர்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான், இந்த ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவமா இருக்கணும், ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு நல்ல குணம் படைச்சவங்களா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நிகழ்ச்சி எழுதியிருக்காங்க. ஸ்கூல்ல உள்ள டீச்சர் அந்த சம்பவத்தில் எழுதுறாங்க. நமக்கு எல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. இது புதுசு இல்லை, ஸ்கூல்ல படிச்சு முடிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அப்படி பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது. அப்ப யாரை ட்ரைனிங் கொடுக்க வைக்கிறாங்கன்னா மூத்த பேராசிரியர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், பெரிய வாத்தியார், அவர் பல மாணவர்கள் பாடம் நடத்திருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்து பேச வச்சுட்டாங்க. அவர் நல்லா அழகா பேசி ஆசிரியர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசி முடிச்சிட்டாரு. முடிச்ச பிறகு பல பேர் முசாவா செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் போய் அப்படியே மண்டிட்டு கீழே உட்காந்து உட்காந்துட்டு கையை பிடிச்சி சொன்னாரா, சார் என்ன உங்களுக்கு தெரியுதா கேட்டாங்க. அவர் வயசாயிடுச்சு, தெரியல தம்பி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, நான் உங்ககிட்ட படிச்சிருக்கேன் சார், உங்களை பார்த்து உங்களுடைய செயல்முறையை பார்த்து நானும் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் உங்ககிட்ட படிக்கும் போதே அப்படின்னு சொன்னார். ஏன் தம்பி அப்படின்னு கேட்டார். எப்படி உனக்கு அந்த ஆசை வச்சு என்ன பாருங்க. அப்ப அந்த மாணவர் சொல்லியிருக்காரு, இன்டர்வல் பெல்ல எல்லாரும் இன்டர்வல் போயிட்டாங்க, நானும் இன்டர்வல் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டேன். வந்து பார்த்தா பக்கத்து பெஞ்சில் ஒரு புது வாட்ச், வெளிநாட்டு வாட்ச் வந்து ஒரு மாணவர் வச்சு போயிட்டார். அவன் வரதுக்கு நான் என்ன செஞ்சேன், என் ஜோபுக்குள்ள வச்சேன். எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த மேல வந்தோடனே வாட்சை காண தேடி அழுதுகிட்டே உங்ககிட்ட வந்து சொன்னான், சார் இந்த வாட்ச் புது வாட்ச் சார் காண போயிடுச்சு, வச்சுட்டு போனேன். உடனே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா கருப்பு ரிப்பன் வாங்க விட்டீங்க, கை துணி வாங்க விட்டு
எல்லாரும் கண்ணையை செஞ்சீங்க, கட்டினி கட்டிட்டு லைன்ல நிக்க வச்சு ஒவ்வொரு ஆளா பேக்கெட்டை என்ன செஞ்சீங்க, செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. என் பேக்கெட்டை தொட்ட உடனே ஒரு வாட்ச் இருக்கிறது என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. எடுத்துட்டீங்க வாட்ச. ஆனா செக் பண்றத நீ பாக்கல. செக் பண்றத தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே போனீங்க. எல்லா மாணவர்கிட்ட செக் பண்ணி முடிச்ச பிறகு வந்து உட்கார்ந்து சொன்னீங்க, கண்ணெல்லாம் ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தாப்பா வாட்ச் கொடுத்துட்டீங்க. நீங்க மட்டும் வாட்ச் கிடைச்ச உடனே என்கிட்ட நின்று வாட்ச் கிடைச்சிருச்சு எல்லாருக்கும் அவுத்துருங்கன்னு சொல்லியிருந்தா என்னை எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, திருட்டு பையன் சொல்லியிருப்பாங்க. என்னை காப்பாத்துறீங்க. உங்களுக்கு தெரியுதா, நான் தான் அந்த மாணவன். அப்பவே நினைச்சேன், ஆஹா ஆசிரியர் இங்க குறைய மறைக்கிறது எவ்வளோ அளவு நடந்தீங்க. அப்பதான் எனக்கு ஆசை வச்சு நானும் உங்களை மாதிரியே ஒரு ஆசிரியராகி மாணவர்களை இப்படி உருவாக்கணும்னு ஆசை எனக்கு வந்துச்சு. நான் வந்து படிச்சு டீச்சர் தான் ஆகினேன், எதுவுமே எனக்கு ஆகணும்னு ஆசை வரல அப்படின்னு சொல்லி முடிச்சப்ப வாத்தியார் சொன்னாரா, தம்பி நீ தான் திருடன், எனக்கும் தெரியாது. நீ தான் திருடன். ஏன்னா நானும் கண்ணை கட்டிட்டு நம்ப ஆச்சு. நானும் கண்ணை கட்டிட்டு தான் செக் பண்ணேன். ஆனா நீ திருடன் எனக்கு தெரியாது அப்படின்னா. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியர். இன்னொரு சம்பவம் படிச்ச ஒரு அநேகமா நாளிதழில் தான் படிச்சேன். ஒரு ராணுவ வீரர் குண்டுபட்டு மூத்தப்பினர். குண்டுபட்டு யுத்தத்துல ராணுவ வீரர் என்ன செத்து இருக்காரு. அப்ப என்ன செய்வாங்க, அவருடைய உடமைகளை இருப்பாங்களா இல்லையா, அவருடைய சட்டையை கட்டுவாங்க, சட்டையில என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. பெரும்பாலும் மனைவியுடைய போட்டோலாம் வச்சிருப்பாங்க ராணுவ வீரர்கள். ஏன்னா தூரத்தில் போய் காட்டில் கிடக்குறாங்க இல்லையா, பாடலில் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் வச்சிருப்பாங்க. காசு வச்சிருப்பாங்க, அந்த உடமைகளை ஒப்படைப்பாங்க. அந்த ராணுவ வீரர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு சின்ன லெட்டர், பழைய லெட்டர், அதை ஒரு மைக்காவுல போட்டு தண்ணி நீலாம் படாத மாதிரி அதை பேக் பண்ணி உள்ள வச்சிருக்காரு. அந்த லெட்டர் எடுத்து படிச்சா அதுல என்ன போட்டிருக்காரு, ஹெட்டிங் அவர் போட்டிருக்காரு, மற்றதெல்லாம் வேற ஹெட்டிங். இது என்னுடைய ஆசிரியர் என்னை பற்றி எழுதி கொடுத்த கடிதம்னு என்ன செஞ்சிருக்காரு. 10th 10வது படிக்கும்போது, 10வது படிச்சு நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வரும்போது என்னுடைய ஆசிரியர் என்னை பற்றி எழுதி தந்த கடிதம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். எழுதி அதுக்கு லெட்டர் அவர் தலைவர் கொண்டு வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, 10வது படிச்சுட்டு போகும்போது ஒவ்வொரு மாணவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு பிடிச்ச யாரு உனக்கு ரொம்ப நல்ல பையன் தோணுதோ அவனை பத்தி என்ன செய்யணும், அவனுடைய நல்ல தன்மை என்னன்னு எழுதி போடுங்க. இப்போ ஒவ்வொரு மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மாணவரை பத்தியோ இல்லை 2 மாணவரை பத்தியோ என்ன செய்யறாங்க, எழுதி டீச்சர்ட்ட கொடுத்தாங்க. இப்ப ஒரு மாணவரை பத்தி 3 பேர் கூட எழுதிருப்பாங்கல்ல, அந்த பையன் தான் அப்துல் காதர் தான் நல்ல பையன் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு 4 பேர் எழுதிருப்பாங்க. இந்த டீச்சர் எல்லா பேரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்துல் காதர் ஹெட்டிங்க போட்டு, அப்துல் காதர் நல்ல பையன், அவருக்கு இந்த தன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் எழுதுனாங்களோ அதெல்லாம் பற்றி என்ன எழுதிட்டாங்க இல்லை. அப்துல் ரஹீம் மாணவர், அவர்கிட்ட யாரெல்லாம் எந்த பசங்க எல்லாம் நல்ல தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தனித்தனியா, அதெல்லாம் தூக்கி எதுக்கு எழுதியாச்சு, அப்துல் ரஹீம் ஹெட்டிங் போட்டு எழுதியாச்சு. இந்த மாதிரி இவர்கிட்ட இருக்க நல்ல தன்மைகள் அப்படின்னு போட்டு என்ன செஞ்சிருக்காங்க, மற்ற மாணவர்கள் எழுதுறத எல்லாம் வரிசைப்படுத்தி கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, பாப்பா உங்ககிட்ட இந்த நல்ல நல்ல தன்மைகள்லாம் இருக்கு, நீ அதை என்ன செஞ்சீங்க, ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் அதை படிச்சு பார்த்துட்டு, என் டீச்சர் என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை எழுதி கொடுத்துருக்காங்க, நான் இதே மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை 10th படிக்கும்போது வாங்கினவர் என்ன செஞ்சாரு, ராணுவ வீரராகி அவர் மூத்தா போற வரைக்கும் என்ன செஞ்சு முடிச்சு சொல்றாரு. அப்படின்னா அந்த காலத்து ஆசிரியர்கள் அவ்வளவு பக்குவமாக இந்த மாணவர்களை நல்ல மாணவர்களை ஆக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு செஞ்சிருக்காங்க. இதை நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நல்லாவே பார்க்கலாம். நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில வச்சு ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, சொல்லவே தெரியுமா, மஸ்ஜித் நபவியில என்ன செஞ்சாரு, சிறுநீர் கழிச்சிட்டார். சிறுநீர் கழிச்சிட்டார். ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, விட்டுருங்க, அதட்டாதீங்க. மாறாக அதற்றதுக்கு திட்டத்துக்கு போனவங்க சொன்னாங்க, வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்து என்ன செய்யுங்க, சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பக்குவமா சொன்னாங்க, இது பள்ளிவாசல்,
இது சிறுநீர் கழிக்கிற மாதிரி இடங்களில் இது தொழுவதற்கு திக்ர் செய்வதற்கு உண்டான இடம்னு எழுத சொன்னாங்க. பல்வேறு கிரந்தங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்யப்படும். ஒரு கிதாபில் பார்த்தேன், மிஷ்காத்துடைய ஷரஹ்ல அழகான ஒரு வழக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளே சிந்திச்சு பார்க்கலாம், ஒரு சஹாபி இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேள்வி வரும்ல. ஒரு பெரிய மனுஷர் பள்ளிவாசல்ல ஓரத்தில் வீட்டு சிறுநீர் கழிப்பாரா அப்படின்னு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி போட்டுதான் விளக்கம். அந்த சஹாபி முதல் விஷயம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹி வந்திருக்கிறார். ரெண்டாவது மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க இல்லையா, அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சிறுநீர் அவசரமா வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை விட்டுட்டு போறதுக்கு அவர் என்ன செய்யல, மனசே வராம போறது. அடக்கி 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 போனாலும் பார்த்த மனசு வரல. ரசூலுல்லாஹ் பேசுறது மிஸ் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் பேசுறதை மிஸ் பண்ணிட்டு எழுந்து போறதுக்கு மனசு வரல. கடைசியில் என்ன பேசுறோம்னா, இதுக்கு மேலே என்னால என்ன செய்ய முடியாது, தான் நினைச்சு போயிடுவோம். எழுந்து போகும்போது என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அவ்வளவு அர்ஜென்ட்டா போகும்போது அடக்க முடியுமா, அடக்க முடியாது. இதை ரசூலுல்லாஹ் அடக்கிறார், விட்டுருங்க, அவரால் அடக்க முடியாது. நீங்க நிறுத்தினாலும் இருக்க முடியாது, விட்டுருங்க. இன்னொரு விளக்கம் தருவாங்க, அவரை விரட்டினா அவர் என்ன செய்வாரு, ஓடுவாரு. நிறைய இடத்துல பீஷா பேரும், அதனால விரட்டாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி நிறைய விளக்கங்கள் இருக்கு. அது இப்படி ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி ஏன் இப்படி பண்ணாருன்னு அவர் அர்ஜென்ட்டா கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாரு, பண்ணிட்டாரு. இப்ப பாருங்க, இந்த விளக்கம் எப்படி இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையை விளக்குறாரு. சஹாபாக்களும் தவறு செய்ய மாட்டாங்க வேணும்னு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படிதான் ஒரு ஆசிரியர் என்ன செய்யணும், மாணவர்கள். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொல்றேன் ஞாபகத்தை பண்ணிருக்காரு, பள்ளிவாசலுக்குள்ள சிறுநீர் கழிச்சவரை கூட ரசூலா விட்டாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள்ல ஒரு பையன் பிஷா போறான்னு அவன் இங்கே வெளியில போய் போறேன்னு சொல்றவன் விரட்டு எப்படி இருக்குன்னா, அதை ஏற்றுவான். அதனால பாருங்க, நிறைய இடங்கள்ல மக்தப்ல பீச தரும். ரசூலா உள்ள போனவரை கூட விரட்டல. அதே மாதிரி உள்ள தெரியும், ஹக்கம் என்று ஒரு சஹாபி வெளியூருக்கு போயிட்டு வராங்க. அதுக்குள்ள ஆயத்தை வச்சு தொழுகை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அந்த சஹாபிக்கு தெரியல, பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாரும் வரட்டாங்க. தொழுகை முடிஞ்சு ரசூலா கூப்பிட்டு அழகா சொன்னாங்க, தொழுகைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்துல தான் பேசக்கூடாது, தவிர மனிதர்களுக்குள்ள பேசக்கூடிய இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில விளக்குறாங்க இல்லையா. அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமா சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் முன்பும் பார்த்ததில்லை, பின்பும் பார்த்ததில்லை. என்னை திட்டவும் இல்லை, என்னை அடிக்கவும் இல்லை, என்னை ஏசி பேசவும் இல்லை. இது போல ஒரு ஆசிரியர் நான் பார்த்ததே இல்லை. கணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் எப்படிதான் அனுப்புகிறேன், ஆசிரியராக அனுப்புகிறேன். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், மாணவரை எப்படி பக்குவமா கொண்டு போகணும். நம்மளாம் தெரியும், உஹது யுத்தம் முடிச்சு போறாங்க ரசூலுல்லாஹ். உஹது நம்மளாம் தெரியும் எப்படிப்பட்ட யுத்தம். ஒரு 50 சஹாபாக்களை நிக்க வச்ச இடத்துல என்ன செய்யல, நிக்கல. நாம கியாமத் நாள் வரைக்கும் நம்ம பேசிட்டே இருப்போம். அந்த நிக்க வச்ச இடத்துல நிக்காததுனாலதான் என்ன செஞ்சுச்சு, உஹதுல சொல்லுவா இல்லையா, இப்படின்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளையை மீறினா எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்பதற்கு எதுதான் உதாரணம், உஹது தான் உதாரணம். அந்த 50 சஹாபாக்கள் மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறாம அங்கே நின்று கொண்டிருந்தால் என்ன செஞ்சிருக்காரு, இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படின்னா, அஸதுல்லாஹ், அல்லாஹ்வின் சிங்கம் என்று சொல்லப்பட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு புகாரில வருது. நான் அந்த ஹதீஸை யாருக்கும் இது வரைக்கும் சொன்னதில்லை. அதாவது மது குடிக்கலாம் அனுமதி இருந்துச்சு இல்லையா, அதாவது மது ஹராமாக ஆக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள நிலை. அப்ப ஹம்ஸா ரலியல்லாஹு மது குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹம்ஸா எவ்வளவு பெரிய ஆவலை தெரிஞ்சான்னு சொன்னாங்க. அலிரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒட்டகத்தை வெட்டிட்டாங்க. யாரு, வேற அலிரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஹம்ஸா என்ன செஞ்சாங்க, நீ கொடுத்த ஒட்டகத்தை வெட்டிட்டாங்க அப்படியான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தா ஹம்ஸா நிலையில இல்லை, மது அடிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் எதுவும் பேசாம அப்படி போயிருக்கோம்.
வாழை வச்சு என்ன செய்வாங்க? சுட்டுவாங்க. ஹம்சா என்ன செய்வாங்க? 2 கையில வாழ இருக்கும். முன்னாடி யாருமே இல்லை. ஹம்சா கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அதே உஹது யுத்தத்துல கிட்டத்தட்ட 31 பேரை போட்டு தள்ளிட்டு யார் செய்யறாங்க? சரி, யார் அனுப்புறாங்க தெரியுங்களா? 31 பேர் பெரிய பெரிய வீரர்களா. ஹம்சா என்ன செய்வாங்கன்னா பெரிய பெரிய வீரனா தப்பு அடிப்பாங்க. கபடி செய்வாங்க. பெரிய வீரர்கள் தான் ஹம்சா என்ன செய்வாங்க? எதிரி படையில எவன் ரவுடி, எவன் பயங்கரமான அவனையா துரத்தி அடிச்சாலும் ஹம்சாவுக்கு நேரம் ஒரு நபர் கூட வந்த தலைக்கு வஹ்ஷியை ஏற்றுக்கொண்டாங்க. ஒளிஞ்சு இருந்துதான் எண்ணி கொண்டாங்க. நான் சொல்ல வருவதே அந்த ஹம்சாவுடைய சின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில வச்சு இரும்பு தொப்பியா அடிச்சு இரும்பு தொப்பி வீரர் விட்டுச்சு, உடஞ்சிருச்சு. எங்க வச்சு? இரும்பு தொப்பிய ரசூலுல்லாஹுடைய தலையில வச்சு அடிச்சு உடைச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு வச்சிருக்கோம்? அதோட ஒரு ஆணி தலை விழுந்துச்சு. பள்ளி செய்த இவ்வளவு மத்தியில இந்த யுத்தம் முடிச்சுட்டு வரும்போது வந்த பிறகு ஒரு சஹாபியை பார்த்து கூட, அந்த 50 சஹாபாக்கள்ல ஒரு சஹாபியை பார்த்து கூட, எஞ்சி இருந்த சஹாபாக்கள் ஒருத்தரை பார்த்து கூட, நான் நிற்க வச்ச இடத்துல நீங்க நின்று இருந்தா இவ்வளவு ஆயிருக்குமான்னு ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை பார்த்து கூட கேட்க. அதனாலதான் அல்லாஹ் ஆயத்துல ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தர், நீங்கள் அவரிடத்தில் என்ன செஞ்சீங்க? நளினமா நடந்து. தஃசீர் ஆசில போடுறாங்க ஃபபிமா, அந்த மா வந்து ஜாயிதுன்னு தான் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாவுக்கு அர்த்தம் வைக்க மாட்டாங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி, அல்லாஹ்வின் அருளால் லின்தர், நீங்கள் மிருதுவா நடந்தீங்க. உலக பொறுத்த பொறுத்த நதியில் கல்வியில் சொல்லும் பின்னாடி நீங்கள் கடுகடுத்து நடந்திருந்தா யாரும் உங்களை சுற்றி இப்படிலாம் சஹாபாக்கள் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாவுக்கு தஃசீர் ராசியில இஸ்திஃபாமா வைங்க, அதாவது இஸ்திஃபாமே தாஜ்ஜு. அது தாஜ்ஜு அப்படின்னா தாஜ்ஜுமா வச்சு எப்படி தெரியுங்களா வரும்? அல்லாவே ஆச்சரியப்படுகிறது. எப்படி நீ இவ்வளவு சாப்பிட அல்லாஹ்வுடைய எந்த அருளால் உங்களால் இவ்வளவு நளினமாக நடந்து கொள்ள முடிஞ்சுச்சு? இதுதான் ஒரு ஆசிரியராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்களிடத்துல பக்குவமாக நடந்து கொண்ட விதம் என்பதாக கிதாபுகள் எழுதுறாங்க. எனவேதான் ரசூலுல்லாஹி பார்த்து சொன்னாங்க, அல்லீமு கற்றுக் கொடுங்கள், வபஷ்ஷிரு என்ன செய்யுங்க, சுப செய்தியை சொல்லுங்க, வலா துஅஸ்ஸிரு என்ன செய்யாதீங்க, கஷ்டமாக. ஆனால் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, மக்தப் இன்ஷா அல்லாஹ் எப்படி ஆயிருக்கும்னா பிள்ளைங்க எப்படி வரணும் மக்தப் வரும்போது ஆசையா எப்படி விளையாட போகுது ஓடி போறாங்களே, அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அன்பு அரவணைப்பு இது எப்படி எந்த அளவுக்கு ஆகணும்னு சொன்னா, நான் உண்மையிலே சொல்வேன், எனக்காக தான் சொல்றேன். நம்ம கிட்ட ஓதுற மாணவர் நம்மளை பார்க்காம என்ன செய்யக்கூடாது. எப்படி சஹாபாக்கள் வீடு விட திடீர்னு ஓடி வருவாங்க சொல்லுவாங்க, யாரும் சொல்ல அவங்களை பார்க்காம இருக்க முடியல, லீவு போனவங்க என் அச்சத்தை பார்க்காம கழிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் நாம் உருவாக்கணும். இன்னும் சாத்திரம் வேலைப்படி மாணவர் பார்த்து சொல்றாங்க, எனக்கு மட்டும் உணவை அப்படியே பெசஞ்சு வாயில ஊட்டுற மாதிரி இந்த கல்வியை ஊட்ட முடியும் என்றால், நபி இப்னு சுலைமான் அவர்கள் பார்த்து சொல்றாங்க, இந்த கல்வியை ஊட்ட முடியும் என்றால் நான் உங்களுக்கு ஊட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுதான் சொல்லுவாங்க நேர்மறை சிந்தனை. மாணவர்களுக்கு உருவாக்கக்கூடிய விஷயத்துல நாம் அக்கறையாக இருப்பது, தீப முடிஞ்ச அளவு குறைக்கிறது.